Hi, good evening, friends. Good evening, Trichy. Good evening to parents and good evening to the youngsters. இப்போ சண்டே ஈவினிங் 6 o'clock நாங்கள் வரோம் ப்ரோக்ராம்ஸ்க்கு. லாஸ்ட் 2 weeks நாங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பற்றி ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை அண்ட் சம் மெத்தட்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அதை பற்றி பேசினோம். ஸோ இந்த வீக் வந்து we are going to talk about the importance of food. எப்படி வந்து ஃபுட் வந்து இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த பாடி. நான் ஒரு விஷயம் சொல்றேன். சைனீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா தி கட் இஸ் த செகண்ட் பிரெயின் ஆஃப் த பாடி. ஃபர்ஸ்ட் பிரெயின் இது, கட் வந்து செகண்ட் பிரெயின். ஏன் இது செகண்ட் பிரெயின் அப்படின்னா, நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ யூ ஆர் வாட் யூ ஈட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பிஸ்கெட் சாப்பிடுங்க, இல்லாட்டா காலிஃப்ளவர் சாப்பிடுங்க, பிரிஞ்சால் சாப்பிடுங்க, ரைஸ் சாப்பிடுங்க, எல்லாமே இங்கே போய் டைஜஸ்ட் ஆகும். இங்கே டைஜஸ்ட் ஆகும்போது சில ஹார்மோன்ஸ், அது சிலர் சொல்லுவாங்க செரோட்டோனின், என்டார்ஃபின், டோபமைன் அப்படிம்பாங்க. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் உங்கள் பிரெயினுக்கு போகும். அப்படின்னா ஒரு குழந்தை நல்லா படிக்கிறதுக்கு காரணம் வந்து குட் கட். ஒரு குட் கட்டுக்கு நல்ல காரணம் வந்து குட் ஃபுட். நான் ஒரு லைன் படிக்கிறேன், ஒரு சாப்டர், ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கெஸ்ட் பேசுவாங்க. இப்போ இந்த சாப்டரில் ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் நான் படிக்கிறேன். ஐ நெவர் வெண்ட் ஹங்க்ரி. இந்த ஆத்தர் சொல்கிறார், பிகாஸ் we had a farming community and in the this farm there were yams, bananas, coconut, berries, cane, jelly trees, mangoes, oranges, guava. Everything grew in our backyard. அப்படின்னா எல்லாமே அவங்க வீட்டு தோட்டத்தில் வளரும். My mother never went to the supermarket. There were always something every season. Summer, winter, autumn, winter, every season ஏதாவது ஒரு பழம் காய் கிடைக்கும். Right? And bananas were hanging from the trees. I just reached and pulled them out. It didn't matter if I didn't have any money. Pocket money இருக்கணும் தேவையில்லை போய் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு. Right? What would happen if my stomach grumbled? வயிற்றில் ஏதாவது சத்தம் கேட்டேன்னா, then what I would do is I would go to a tree and pick up a fruit. ஒரு மரத்துலேருந்து போய் ஒரு ஃப்ரூட் சாப்பிடுவேன். Without realizing, I was working on a diet so healthy that my body was getting packed with strength and goodness and nutrients. அப்படின்னு சொல்கிறது. எனக்கு தெரியாமல் வீட்டில் இருக்கிற பழங்கள்லாம் சாப்பிட்டு என் பாடியில் அந்த ஸ்ட்ரென்த்து வந்தது, நியூட்ரிஷன் வந்தது, குட்னஸ் வந்தது. நான் என்றைக்குமே எங்கள் அம்மா போய் சூப்பர் மார்க்கெட்லேருந்து எந்த ஜாமானும் வாங்கலை. Who is saying that? Guess பண்ணுங்க. It is the world's fastest man, Usain Bolt. So, is there some connection? Right? Why India is not producing fast runners? People, I have got Sagarika next to me. And Sagarika, she is the author. Unschooled year, she did something sensational after 10th standard. 1 year break எடுத்துட்டு beyond school education, where என்ன இருக்கு லைஃப்னு she did a research. And இப்போ இன்னைக்கு she has released a documentary. This documentary is about junk food. 30 daysக்கு 30 நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச் அண்ட் ஈவினிங் டின்னர் வெறும் ஜங்க் ஃபுட். சிப்ஸு, சமோசாஸ், வாட் எவர் உங்களுக்கு கடையில் கிடைக்கும், ஆல் திஸ் நூடுல்ஸ், வாட் எவர், all this junk food 30 daysக்கு no good food, only junk food சாப்பிட்டுட்டு வெயிட்டில் என்ன கெயின் வந்திருக்கு, பாடியில் என்ன மாற்றம் வந்திருக்குன்னு பார்த்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ரி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் கேட்போம் அண்ட் பேரண்ட்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி, சில்ட்ரன் லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, வாட் இஸ் திஸ் ஜங்க் ஃபுட்? ஓகே, எதுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி பண்ணீங்க சாகரிகா? So hi friends, first of all good evening Trichy and thank you for giving me this opportunity. Trichy மக்கள் கிட்ட இதை பகிர்ந்து கொள்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ நீங்கள் கேட்டது நான் எதுக்காக இது பண்ணேன்னு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் இப்போ நீங்கள் பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களோட குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கே சின்ன வயசுலேயே ஒபெசிட்டி, டயபெட்டிஸ், பிசிஓடினா இங்கே முகத்தில் முடி வளர்றது, பிம்பிள்ஸ் வருது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை டீனேஜர்ஸ்க்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு 14, 15, 16, 17
அந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு இருக்கு. நாட் ஓன்லி ஃபார் கேர்ள்ஸ் பட் பசங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கு. நான் இதை நான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பார்த்தேன். பட் எனக்கே ஃபர்ஸ்ட் என்ன நடக்கிறதுன்னு தெரியல. பட் அதுக்கப்புறமா சில டாக்டர்ஸ்கிட்ட கேட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டதுல அங்கே தெரிஞ்சிருக்கு ஃபுட் ஹேபிட்ஸ்னால இவங்களோட ஃபேஷியல் அவங்களோட ஃபிசிக்லே நிறைய சேஞ்சஸ் வருது அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறமா சில ரிசர்ச் பண்ணி எனக்கு ஒருத்தர் தவறிட்டாரு, சின்ன வயசுலேயே தவறிட்டாருன்னு தெரிய வந்தது. அண்ட் அதனால நான் முடிவை எடுத்தேன், இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியே ஆகணும். தட் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது உங்கள் பாடியில் நிறைய சேஞ்சஸ் கிரியேட் ஆகும். அதுவும் நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா நிறைய கெட்ட சேஞ்சஸ் வரும். அது உங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாடியில் அந்த சேஞ்சஸ் வரும். ஸோ அது என்னன்னு காமிக்கிறதுக்காக, டீனேஜர்ஸ் காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த டாக்குமெண்ட்ரி பண்ணினேன். பட் ஆனால் சாகரிகா, நீங்கள் நினச்சி பாருங்க, எவ்வளோ நீங்கள் தெருவுக்கு தெரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் இருக்குது, பானிபூரி ஸ்டால்ஸ் இருக்குது, பீஸா ஸ்டால்ஸ் இருக்குது. நீங்கள் இது மாதிரி ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா அவங்க எப்படி பிழைக்கிறது? ஸோ இதெல்லாம் இருந்துட்டு போட்டுமே. அதுக்கப்புறம் நாளைக்கு டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக்லாம் அப்போ கொஞ்சம் மருந்து மாத்திரை, இவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணும், மெடிக்கல் ஷாப் இருக்குது, அவங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணும், அது போட்டுமே. ஏன் அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணணும்னு பார்க்குறீங்க? ஹாப்பியாக இருக்காங்களே எல்லாரும். சரி, இப்போ இந்த ஜங்க் ஃபுட், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு, இந்த டயபெட்டிஸ், இந்த பிஸ்னஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நம்ம குளோபலைசேஷன் அந்த 92க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் வரவே ஆரம்பிச்சுது. நம்ம உலகம் எத்தனை மில்லியன் இயர்ஸாக இந்த உலகம் உயிரோட இருக்கு. ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசீசஸும் இந்த ஜங்க் ஃபுட்டும் இப்போதான் இந்த உலகம் பார்த்துட்டு இருக்கு. இத்தனை வருஷமா யாரும் வாழலையா? இத்தனை வருஷமா யாரும் சந்தோஷமா இல்லையா? எல்லாம் பார்ட்டி இருக்கு, பசங்க டாமினோ போய் பீஸா ட்ரீட்லாம் சாப்பிட்றாங்க, என்ஜாய் பண்றாங்க, கூல் ட்ரிங்க் ட்ரீட்லாம் வைக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நீங்க தான் சொல்றீங்களே, என்ன பண்ணினாலும் ட்ரீட். உங்களுக்கு ஃபேஸ்புக்ல 50 லைக் கிடைச்சா ட்ரீட், ரைட்டுங்களா? பப்ஜி கேம் ஜெயிச்சா ட்ரீட். ஸோ இவ்வளோ ஜாலி லைஃப் இருக்கும்போது எதுக்கு இது மாதிரிலாம் ஜங்க் ஃபுட் வேண்டாம்னு சொன்னா நான் எப்படி வாழறது? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க சின்ன வயசா இருக்கும் போது நீங்க ஒரு அப்ப எங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க, இல்ல எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கலங்க, நாங்க வெறும் மோர் சாதம் தான் சாப்பிட்டோம். சொல்லுங்க. அப்படின்னு மட்டும் இல்ல, உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலயே சுட சுட உங்களுக்கு பிஸ்கெட்ஸ் பண்ணி தருவாங்க, இல்லாட்டி வீட்லயே பலகாரம் பண்ணுவாங்க. அதுவும் உங்களுக்கு யூஸ்வலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல நீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. உங்க பாட்டி தாத்தாலாம் எப்பயோ தீபாவளிக்கு ஒரு தடவை, பொங்கலுக்கு ஒரு தடவை ஜங்க் ஃபுட் சாப்பிடுவாங்க. அதுலயும் அவங்களுக்கு அந்த லக்கு கிடைக்கலங்க. இப்ப கிடைக்கிறது காசு இருக்கு, பக்கத்து கடையில வாங்க முடியாது, அவங்களுக்கு பிசினஸ் பண்ணிட்டு போறோமே. இதுக்கு நான் ஜஸ்ட் இதோட பாயிண்ட் புரியுறது இல்லையா உங்களுக்கு? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? நோ, இதுல ஐ வில் ஜஸ்ட் புட் another point. இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஒரு சொல்றாரு எல்லா இடத்துலயும் ஜங்க் ஃபுட் இருக்கு, எல்லாருக்குமே ட்ரீட் தேவைப்படுறது, அது ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு. சரி, இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோன்றதுன்னா, குப்பை விஷயங்களுக்கு அட்ராக்ஷன் ஜாஸ்தி. குப்பை விஷயங்கள் இன்னும் சீப்பா இருக்கும். ஹெல்தி ஃபுட்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லி. அதை வாங்கறதுக்கு ஒரு ஐயோ இது வாங்கணுமா, இதுக்கு நம்ம குப்பை ஃபுட்டே வாங்கி சாப்பிடலாம். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும் போது ஐயோ நம்ம வீகன் பிஸ்னஸ் பண்ணணுமா, வீகன் பிஸ்னஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி, இல்லாட்டி நம்ம ஒரு ஹெல்தி ஃபுட் ரெஸ்டாரண்ட் செயின் வைக்கணுமா, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. பட் இதுவே நம்ம ஒரு பீட்சா கடையோ இல்லாட்டி ஒரு பரோட்டா கடையோ வச்சா அதுக்கு எவ்வளோ காசு செலவாக போகுது? சரி, இப்போ நீங்க ஜங்க் ஃபுட்ங்கிறீங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன்னா என்ன, பல வருஷம் கழிச்சு கொஞ்சம் வெயிட் ஏறும், ஒரு 50-60 வருஷம் கழிச்சு டயபெட்டிஸ் ஏதாவது வரும், அது போகிறது. ஆனால் அதுக்குன்னு 30-40 வருஷம் பரோட்டாலாம் சாப்பிடாம வேஸ்ட் பண்ணுறதா? இப்போ நம்ம சீப்பாக இருக்குன்னு சாப்பாடு சாப்பிட்றோம். பட் அதுக்கப்புறமா நம்ம ஒரு 50 வருஷம் கழிச்சு நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய காசை அங்கே போய் கொட்ட போகிறோம். அதுக்கு ஏன் இப்போவே நம்ம பாதுகாப்பு எடுத்துக்க கூடாது? உங்களுக்கு என்ன சேஞ்ச் ஆச்சு அந்த 1 மந்த்ல? என்ன பார்த்தீங்க? ஸோ அந்த 1 மந்த்ல எனக்கு என்ன சேஞ்ச் ஆச்சுன்னா, 1 மந்த் அதாவது 30 நாள் 5 வேளை ஜங்க் ஃபுட் சாப்பிட்டதில்ல. ஒரு மெயினாக நான் என்ன பார்த்தேன்னா, வெயிட் கெயின் ஆச்சு. தட் இஸ்
எடை வந்து கூடுச்சு. ஒரு 3 கிலோ ஏறுச்சு ஒரே மாசத்துல ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு. 3 கிலோ அவ்வளவுதானே? சரி, ஒரு மாசத்துல 3 கிலோ, வருஷத்துக்கு 30 கிலோ. 30 கிலோனா இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 50 கேஜி இருக்கேன்னா என்னோட ஹைட்டுக்கு 80 கேஜி போனா அப்புறம் என் உடம்புக்கு என்ன ஆறுது? அதையும் ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டியதுதானே. அதுல எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? உங்களால ஓட முடியுமா, ஸ்விம் பண்ண முடியுமா, இல்ல உங்களுக்கு ட்ரெக்கிங் போகணும், ஒரு அட்வென்ச்சரா ஒரு பைக்ல போகணும், இல்லாட்டி நீங்க விவசாயம் பண்ணணும், உடம்பு எப்படி தாங்க? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்குன்னா நகர்றதுக்கே வந்து உடம்புக்கு எப்படி சக்தி இருக்கும்? சரி, வேற என்ன சேஞ்ச் வந்தது? வேற என்ன சேஞ்சஸ் வந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சது தட் நான் இதே இன்னும் கொஞ்சம் மாதங்களுக்கு கண்டினியூ பண்ணினேன்னா நான் சீக்கிரமாவே எனக்கு டயபெட்டிஸ் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயமும். அப்ப மாத்திரை சாப்பிட்டு போலாமே. மாத்திரை சாப்பிட்டா டயபெட்டிஸ் போயிடுமா? ஓகே, அது எப்பயோ மாத்திரை சாப்பிட்டா சுகர் லெவல் கொஞ்ச நேரத்துக்கு அது கம்மியாகும், திரும்பி ஏதாவது சாப்பிட்டா சுகர் லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ நீங்க வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க சில்ட்ரன் கிட்ட? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, போய் என் டாக்குமெண்ட்ரி பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. அண்ட் மேலே உங்களுக்கு லிங்க் இருக்கும், அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும். ஸோ ப்ளீஸ் அங்கே லிங்க் ப்ரெஸ் பண்ணி டாக்குமெண்ட்ரி பாருங்கள். அண்ட் தென் அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு உங்களுக்கே தெரிய வரும் தட் என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, எது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு. நான் ஒரு யங்ஸ்டர் தான். நான் 18 வயசில் டாக்குமெண்ட்ரி பண்ணேன். பட் எனக்கு தெரிஞ்ச நிறையா மக்கள் டாக்டர், டயட்டீஷியன், நியூட்ரிஷனிஸ்ட், இல்லாட்டி ஆக்டர், அவங்க இல்லாட்டி பிஸ்னஸ்மேன் சொன்னாதான் நம்புவாங்கன்னு நான் வந்து உங்களுக்காக டாக்டர்ஸ், டயட்டீஷியன்ஸ்லாமும் அதில் பேசியிருப்பாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் பேசியிருப்பாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறதையும் கேளுங்க அண்ட் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிடவே கூடாதுன்னு இல்லை, கண்டிப்பாக ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம். ஏதோ மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு கொஞ்சோண்டு ஜங்க் ஃபுட் எடுத்துக்கலாம், ஏதோ டேஸ்ட்காக. நீங்க அதோட இம்பார்ட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிருக்கீங்க, குளுக்கோஸ் சென்சர் வச்சிருக்கீங்க, பாடியில எவ்வளவுலாம் டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் டாக்குமெண்ட்ரியில போட்டிருக்கீங்க. ஸோ ஹியூஜ் சேஞ்சஸ். ஏன்னா நமக்குள்ள என்ன ஆகுதுன்னு இன்னைக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது, சென்சர்ஸ் மூலமா தெரிய வருது. அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னா நீங்களே உங்க பாடியில வந்து ஜங்க் ஃபுட் வச்சு என்னெல்லாம் சேஞ்சஸ் வருதுன்னு நீங்க பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 1 month பண்ணதே வந்து இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். என்ன வேணால் நடக்கலாம் உடம்புக்கு. நான் டயபெட்டிஸ் அந்த 1 monthலேயே நான் டயபெட்டிஸ் ஸ்டேட் போயிருந்தேன்னா அப்போ ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் இதுவே உங்களுக்கு உங்கள் பாடியில் என்ன சேஞ்சஸ் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கலாம். பிளட் டெஸ்ட்டில் உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் பாடி எந்த நிலைமையில இருக்குது, இல்லாட்டி உங்கள் பாடியில் என்ன கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனாக்கு வந்து சொல்கிறாங்க விட்டமின் டியும் விட்டமின் சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. பட் உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தால் தான் தெரிய வரும் உங்கள் பாடியில் எந்த அளவுக்கு விட்டமின் டி சி இருக்குது, குறைவாக இருக்கா இல்லை ஜாஸ்தியாக இருந்தால் பரவாயில்ல, பட் குறைவாக இருந்தால் அப்போ வந்து உங்கள் பாடி ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷனில் இருக்கு. பிரியாணி சாம்பார்ல கரெக்டாக மிக்ஸ் இருக்கா, உப்பு இருக்கா, காரம் இருக்கு மாதிரி நீங்க கரெக்டா அந்த செட்டிங் கொண்டு வரலாம். நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ ஆல்சோ நீங்க சுகர் சென்சர் போட்டுக்கலாம். நீங்க ஒவ்வொரு சாப்பாடும் சாப்பிடும் போது உங்களுக்கு சுகர் ஏறுதா இல்லையா, உங்க உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கே தெரிய வந்துடும். இது நீங்க ஆஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டா தான் பண்ணணும்னு இல்லை, நீங்க டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே வந்து நீங்க அது சுகர் சென்சர் போட்டு பிளட் டெஸ்ட் பண்ணி. இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு பல பேர் வந்து இது மாதிரி ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா கண்டிப்பா. ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ரி இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் எனக்கு மார்னிங்ல இருந்து நிறைய மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. எல்லாம் 18, 19, 20 years old யங்ஸ்டர்ஸே வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க தட் நான் வந்து ஜங்க் ஃபுட்டை கண்டிப்பாக கம்மி பண்ணுறேன், அதர்வைஸ் மோஸ்ட்லி நான் சாப்பிட்றதே நிறுத்திக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. விச் இஸ் வெரி குட் நியூஸ் ஃபார் மீ. ஐ ஃபீல் பிளெஸ்ட் தட் இந்த டாக்குமெண்ட்ரி நிறைய பேரை ஹெல்ப் பண்ணுறது, நிறைய யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக அவங்களுக்கு போய் சேர்றது. ஏன்னா பேரண்ட்ஸ் தான் வந்து சில்ட்ரனோட க்ரோத்துக்கு பேரண்ட்ஸ் தான் பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கும் தெரிய வருது, ஆல்சோ டீச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ்க்கும் தெரிய வருது. ஸோ தட் ஸ்கூலில் வந்து என்ன மாதிரி ஃபுட் ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஸ்கூலில் என்ன மாதிரி ஃபுட் சில்ட்ரன் எடுத்துக்கணும்னு ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரிய வருது.
ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். நீங்களும் போய் பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் எங்களோட மெயின் டெடிகேஷன் என்னென்னா எஸ்எஸ் ஃபேமிலி ஃபர்ஸ்ட். சிவகுமார், சாவித்ரி அண்ட் ஹியர் இஸ் சாகரிகா. எஸ்எஸ்எஸ் ஃபேமிலி ஃபர்ஸ்ட். We want families to be the very best. ஏன்னா ஒரு ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தது, ஒரு ஃபேமிலியில் பேரண்டிங் சூப்பராக இருந்து, ஒரு ஃபேமிலியில் வந்து இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட், ஹெல்த் அண்ட் ஃபினான்ஸ் சூப்பராக இருந்ததுன்னா, ஒரு ஃபேமிலி யூனிட்டும் சூப்பராக இருந்ததுன்னா நினச்சி பாருங்கள், கலெக்டிவ்லி அப்போ வந்து அந்த சிட்டி நல்லா இருக்கும். அந்த சிட்டி அது மாதிரி நல்லா இருந்ததுன்னா ஸ்டேட் நல்லா இருக்கும், ஸ்டேட் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தால் உலகம் நல்லா இருக்கும். ஸோ பில்ட் ஃபேமிலிஸ் டு பில்ட் நேஷன் அண்ட் தென் பில்ட் த வேர்ல்டு. ஸோ என்னோட சின்சியர் சஜஷன், என்னெல்லாம் டூல்ஸ் இருக்கோ, என்னெல்லாம் கேதர் பண்ண முடியுமோ, ஒர்க் ஆன் த ஃபேமிலி. ஐ திங்க் ஃபேமிலி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஆஃப் த சொசைட்டி. ஸோ எங்களோட டெடிகேஷன் இஸ் we will come, we will share. Next month we are releasing a book on family first. We will keep on doing it. ஸோ நாங்கள் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம் ட்ரிச்சி ப்ளஸ்க்குன்னு. தட் இஸ் ஒன் சர்வீஸ், பட் we want families to come up and families to have a great life. So our dedication for the rest of our life is to build families. So build family, build nation. There All is the best. one question. Yes. Somebody has asked to suggest what food can be consumed, especially by young girls and women. What would you suggest? So I would suggest to have nutritious food. For example, vegetables, fruitsலாம் நல்லா கன்சியூம் பண்ணலாம். அண்ட் சுகர், ஜங்க் ஃபுட், இந்த ப்ராசஸ் பேக்கேஜ் ஃபுட், அப்புறமா இந்த சால்ட், இதெல்லாம் மட்டும் எவ்வளோ கம்மி பண்ணிக்க முடியுமோ கம்மி பண்ணுறது நல்லது. பட் நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாடு இதெல்லாமே ஹோம் குக் ஃபுட் இஸ் ஐ ஃபீல் இஸ் த பெஸ்ட் ஃபுட். பட் இதுவே டயட்னு போயிட்டா வி ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டயட். பேலியோ இருக்குது, கீட்டோ இருக்குது, லோ கார்ப் ஹை ஃபேட் டயட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஆஸ் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் லெவல் பாடி பில்டிங் ஆர் மாடலிங் இதுக்கெல்லாம் போனா even for normal but not for youngsters. See, நீங்க கேட்ட question, if I could answer, is a very general question. So you need to have a deep understanding. It's like a science. இப்போ கீட்டோங்கறாங்க, லோ கார்ப் டயட்ங்கறாங்க, lot of things. சில பேர் இப்போ எடுத்தீங்கன்னா சில இந்தியன் ஆத்தர்ஸ் இருக்காங்க, only have local foodங்கறாங்க. ரைட்டுங்களா? லோக்கல் ஃபுட்னு ஒன்றும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் வி காட் ஃப்ரம் அரேபியா அண்ட் யூரோப் ஒன்லி. ரைட்? ஸோ லாட் ஆஃப் திங்ஸ், பட் சிம்பிள் காமன் சென்ஸ். ரைட்டுங்களா? எது ஷெல்ஃபில் இருந்திருக்கோ, ரைட்டுங்களா? இப்போ ஷெல்ஃபில் இருந்திருக்குன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருப்பாங்க. ரைட்டுங்களா? இம்மீடியட் கன்சம்ஷன் வராது. நீங்கள் அந்த சாப்பாடு வச்சு பாருங்கள், உடனே எறும்பு ஏதாவது வந்ததுன்னா அந்த சாப்பாடுக்குள்ளே பிராணா இருக்குது, அதுக்குள்ளே லைஃப் இருக்குது. அந்த சாப்பாடு சாப்பிடணும். எந்த சாப்பாடு பக்கத்தில் எறும்பு பூச்சி எதுவுமே வராதோ, இட் டேக் அ லாங் டைம் டு கம். இட் இஸ் காட் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ கண்டிப்பாக அந்த பாடிக்கு வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக டைம் ஆகும். டூ தட். பட் அதை தவிர யூ வாண்ட் சஜஷன்ஸ், டூ ஒன் திங், கெட் அ பிளட் டெஸ்ட் டன். அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூர் பிளட் ஒர்க்ஸ். ரைட்டுங்களா? ஏன்னா சில பேருக்கு தைராய்டு கண்டிஷன் இருக்குன்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தே மே நீட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ். ரைட்டுங்களா? சில பேருக்கு எடுத்திங்கன்னா கொலஸ்ட்ரால் கண்டிஷன் இருந்ததுன்னா அதேமே நீட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட். இது வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி பிகாஸ் யுவர் பாடி இஸ் அ மிஷின். ஸோ ஒரு மிஷினை டியூன் பண்ணணும்னா யூ நீட் டிஃப்ரெண்ட் செட்டிங், டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சில பேருக்கு சப்ளிமெண்டேஷன் தேவைப்படும், சில பேருக்கு சப்ளிமெண்டேஷன் தேவைப்படாது. யூ நீட் டு நோ தட். பட் ஒன் திங் யூ ஹாவ் டு நோ, காற்று நல்லா இருக்கணும். இந்த ட்ரிச்சில் யாராச்சும் காலையில் அந்த பிளாஸ்டிக்லாம் வச்சு டயர்லாம் வச்சு எரிக்க வைக்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி அவங்க காலில் விழுந்து, ஐயா எரிக்காதீங்க, நீயும் செத்து போயிடுவ, பல பேரையும் சாகடிச்சிடுவேன்னு சொல்லுங்கள். ஏர் ஷுட் பி ஃப்ரெஷ், வாட்டர் ஷுட் பி குட், அண்ட் தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் எக்ஸசைஸ். பாடியில் இருக்கிற மெட்டபாலிசம் பேர்ன் ஆகணும். ஃபுட் பேர்ன் ஆகணும்னா மூவ் யுவர் பாடி, கெட் இட் டன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஹாவ் குட் ஸ்லீப். குட் ஸ்லீப், நோ டென்ஷன். ஏன்னா டென்ஷன் இருந்தாலே நீங்கள் என்ன நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் சாப்பாடு, ஹாவ் ஹெல்தி ஃபுட்ஸ், ஃபுட் வித் பிராணா, ஃபுட் வித் லைஃப், ஃபுட் வித் எனர்ஜி. அந்த எனர்ஜி உங்கள் பாடியில் போய் சேரணும். நீங்கள் சிப்ஸு, நீங்கள் வந்து உட்காந்து கோக்கு, பீஸாலாம் சாப்பிட்டீங்கன்னா நினச்சி பாருங்கள், சாப்பிட்டுட்டு உடம்புல போனேன்னா அதனால ஏதோ எனர்ஜி வரப்போகுதா? அது உங்களுக்கு ஒரு பாடி செல்லில் போய் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல்லாக எனர்ஜைஸ் ஆகி நீங்களும் உசேன் போல்ட் மாதிரி அப்போ ரன் பண்ணுவீங்களா? உசேன் போல்ட் என்ன சாப்பிட்டார்? தோட்டத்தில் இருக்கிறத சாப்பிட்டார். சிம்பிள். ஸோ கேன் வி டூ தட்? இது பண்ணினா இமேஜின் ஈச் அண்ட் எவ்ரி சைல்டு வில் பி ரன்னிங் எனர்ஜெட்டிக், ப்ரொடக்டிவ்.
அப்படி இருந்தேன்னா if all of them are energetic, you can have a super country in India. So let us work on that process. Yes. Any other question? Thank you very much. Thank you very much for asking questions and listening patiently. Wish you all the very best. All the best.